ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இளநீர் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் வந்து 1 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பேனில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். இது தண்ணி மிக்ஸ் பண்ணாத பால், நீங்கள் எந்த பால் வேணால் எடுத்துக்கலாம், பட் தண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதை நீங்கள் சிம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா இந்த பால் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இளநீர் வழுக்க எடுத்திருக்கோம். இது எந்த அளவுக்கு இருக்கணும்னா, இந்த அளவுக்கு நல்லா வழுக்கையாக இலச்சியாக இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா வரும். ஸோ இதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் சாப் பண்ணுறதாலும் சாப் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2-3 இளநீரோட இலச்சி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எக்ஸஸா வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கோம் சாஃப்டாக. ஸோ இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் 1 கப் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் பால் எப்படி எடுக்கணும்னா, நம்ம தேங்காய் பால் எடுக்கும் போது நார்மல் வாட்டர் மிக்ஸ் பண்ணாமல் இளநீரோட தண்ணி இருக்குல்ல, ஸோ அதை மிக்ஸ் பண்ணி தேங்காய் பால் எடுக்கணும். ஸோ 1 கப் தேங்காய் பால் எடுத்துருக்கோம். ப்ளஸ் இந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க கோகனட்டோட இலச்சி எடுத்துருக்கோம். ஸோ மீன்வைல் இந்த பால் வந்து இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணும். நல்லா திக்கான பிறகு தான் இதை நம்ம இதோட ஆட் பண்ண முடியும். இந்த அளவுக்கு நல்லா திக்னஸ் வரணும். ஸோ நம்ம 1000 ml மில்க் எடுத்திருந்தோம். ஸோ இப்போ இது நல்லா திக்காகி ஒரு 300 to 400 ml வந்திருக்கு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கணும். நான் ஒரு 300 ml மில்க்குக்கு 300 grams சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க சிம்மில் வச்சு. இது அடிப்பிடிச்சிடக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எவ்வளோ ml மில்க் வைக்கிறீங்களோ திக்னஸ் அந்த அளவுக்கு அவ்வளோ கிராம்ஸ் நீங்கள் சுகர் ஆட் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் ஒரு 400 or 500 இருந்துச்சுன்னா, ஸோ 400 or 500 grams சுகர் ஆட் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இந்த அளவுக்கு நல்லா திக்காக வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்த மில்கோட கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ண போகிறோம். இது ஒரு 3 to 4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸோ 4 tablespoon கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணியாச்சு. இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸஸாக தேவைப்பட்டாலும் ஆட் பண்ணிக்கலாம். திக்னஸ்க்காக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம 1 பிஞ்ச் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 1 பிஞ்ச் தான் ஃப்ளேவருக்காக. ஸோ எக்ஸஸாக ஆட் பண்ணால் இதோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் 1 பிஞ்ச். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது எவ்வளோ தூரம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா திக்னஸ் வரணும். ஸோ இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த
மில்க் ப்ளஸ் அந்த கண்டென்ஸ் மில்க் ரெண்டுமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இளநீரோட இலச்சியை வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அதோட நம்ம இந்த மில்க் ப்ளஸ் கண்டென்ஸ் மில்க் ப்ளஸ் ஏலக்காய் பொடி மிக்ஸ் பண்ணிடணும்ல, ஸோ அதை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு 1 கப் தேங்காய் பால் எடுத்துருக்கேன்ல, ஸோ இதை நான் ஆல்ரெடி தேங்காய் பால் எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃபில்டர் பண்ணனா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பால் நீங்கள் எடுக்கும் போது ஒரு தடவை தான் நீங்கள் தேங்காய் பால் எடுக்கணும். அதுக்கு அப்புறம் நீங்கள் திரும்ப தண்ணி ஊற்றி திரும்பி தேங்காய் பால் அதிலேருந்து எடுக்கக்கூடாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் எடுத்தால் போதும். ஸோ அந்த அளவுக்கு திக்னஸ் வேணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் மட்டும் எடுத்தால் போதும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி அந்த திக்னஸ் கிடைக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இன்கேஸ் இவ்வளோ திக்னஸ் இருக்கும், இந்த அளவுக்கு திக்னஸ் ஓகேனா பரவாயில்ல. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் திக்னஸ் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபைன். இதோட சாப் பண்ணி வச்சுருக்க பாதாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கார்னிஷிங்க்கு. இளநீர் பாயசம் ரெடி. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.